இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 50 கார் வரை யாழை கைகளில் ஏந்தி வந்தவன் கார் கதவை திறந்து அவளை அமர வைத்து சீட் பெல்ட்டை போட்ட பிறகு அங்கிருந்து நகர்ந்து ஓட்டுநர் இருக்கைக்கு சென்றான். கவி அண்ணாக்கு தான் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள மாட்டிவிட்ட என்றாள் கோபமாயாள். ஓஹோ, அண்ணன் மேல அவ்வளவு பாசமா என்றான் கேலியாய் மகி. எதுக்கு எடுத்தாலும் போய்தானா, உண்மை ஏன் வாயில இருந்து வராதா என்றாள் கடுப்பாய் அவள். சும்மா இருடி, என்னால அவங்க எல்லாரும் சுத்தி நின்று மாத்தி கேள்வி கேட்டா சமாளிக்க முடியாது, தெரியாது. ஆனா அவன் எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டா சமாளிப்பான் என்றான் மகள். அதுக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே அவங்கள தான் எல்லாரும் திட்டுனாங்க, இப்பவும் அவங்களையே மாட்டி விடுறியே, இது தப்பு இல்ல, பாவம் தானே அவங்க, எவ்வளவுதான் அவங்களும் சமாளிப்பாங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் அவங்க எதுக்கு சமாளிக்கணும், படபடவென்று புரிந்து கொட்டினாள் அவள். அடியே, இப்ப என்னமோ உங்க நொண்ணனுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சு திகார் ஜெயில புடிச்சு போட்ட மாதிரி பேசுற, பேசாம வரியா இல்லனா என்றான் மகள் மிரட்டலாய். நான் என்ன ஊமையா பேசாம வர்றதுக்கு? அப்படிதான் பேசுவேன், பேசுனா என்னடா பண்ணுவ ராஸ்கல். அவனுடன் வார்த்தையில் மல்லு கட்டினாள் அவள். பெருசா ஒன்னும் பண்ண மாட்டேன், இப்படியே ஓயாம பேசிட்டே இருக்க இந்த வாய்க்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவேன் என்றான் அவன். அப்போது வாயை மூடிக்கொண்டவள் தான். அதன் பிறகு மறந்தும் கூட மருத்துவமனை செல்லும் வரை வாயையே திறக்கவில்லை. கண்ணம்மா, அவள் மௌனமாக இருக்க மீண்டும் மீண்டும் 3 முறை அழைத்து பார்த்தான் அவன். அப்போதும் அவள் மௌனத்தையே தொடர, அடியே ராங்கி ரங்கம்மா, உன்னதான் கூப்பிடுறேன், காது ரெண்டும் தீஞ்சு போச்சா என்ன என்றான் எரிச்சல் மண்டும் குரலில் மகி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அதை விட அதிக எரிச்சல் அவள் குரலில். நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா கண்ணம்மா? சட்டென்று தழைந்த குலைந்த குரலில் அவன். இருக்கு, ஒற்றை வார்த்தையில் அழுத்தமாய் அவள் பதில் சொல்லிய போதே அவன் சுதாரித்திருக்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இல்ல என்றான் அந்த நாளின் நிகழ்வின் நெகிழ்ச்சியோடு. அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அவனை தொடர்ந்தான். இருவரின் நினைவுகளும் ஒன்றாய் அந்த நாளில்தான் தஞ்சம் அடைந்திருந்தது. அன்று மகளனின் பிறந்த நாள். காலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அவனுடன் தான் யாழ் இருக்க வேண்டும் என்பது அவனின் அன்பு கட்டளை. காலை எழுந்து குளித்துவிட்டு என்றுமில்லாத அதிசயமாய் வேட்டி சட்டை அணிந்து அவளை காண வந்திருந்தான் அவன். யாழும் அன்று புடவைத்தான் கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கட்டவும் வைத்திருந்தான். அவன் அடர் நீல நிற பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும் அணிந்து வந்திருந்தான். அவளோ லாவெண்டர் வண்ண டிசைனர் சாரி அணிந்திருந்தாள். அவர்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று முதலில் இறைவனை வணங்கிவிட்டு பின்பு உணவு விடுதிக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு அடுத்து நேராக வந்தது சர்பதிவாளர் அலுவலகத்திற்கு தான். இங்கே எதுக்கு மகி வந்திருக்கோம் என கேள்வியாய் அவனை பார்த்தாள் அவள். என் பர்த்டே கிஃப்ட் நானே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்கு தான். நான் என்ன கேட்டாலும் தருவியாடி என்றான் ஆழ்ந்த குரலில் அவன். அதுக்கு எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அப்போதும் புரியாமல் தான் கேட்டாள் அவள். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றான் விடாப்படியாய் அவன். நீ கேட்கிற விதமே சரியில்லையே, என்ன வேணும்னு முதல்ல சொல்லு என்றாள் அவள் யோசனையாய். நீ சரின்னு சொல்லு, சொல்றேன் என்றான் அவனும். சரி, நீ என்ன கிஃப்ட் கேட்டாலும் தரேன், போதுமா? இப்ப என்ன வேணும் சொல்லு. அவள் தான் இறங்கி வந்தாள். நாம இப்பவே இங்கேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா கண்ணம்மா என்றான் அழுத்தமாய் அவன். சரி, பண்ணிக்கலாம் வா என்றாள் இலகுவாய் அவள். கண்ணம்மா என அதிர்ந்து அவன் அவளை பார்க்க, ஆமா நிஜமாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் அவள் மென்னகையுடன். அவன் நம்பாமல், ஏய் நான் சீரியஸா கேக்குறேன்டி, விளையாட்டுக்கு இல்ல, நீ இப்போ ஓகே சொல்லிட்டேனா உடனே கல்யாணம் தான், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், உண்மையா தானே சொல்ற என்றான். அப்போதும் நம்ப முடியாமல் மகி. சத்தியமா தான் சொல்றேன், வா
போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் புன்னகை விரிய அவள். கண்ணம்மா, உணர்ச்சி வேகத்தில் அவனுக்கு தொண்டை அடைத்தது. என்னடா என்றாள் இதமாய் மென்மையாய் அவள். என்னால நம்பவே முடியல கண்ணம்மா. உன்னை நிறைய கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்றவன் குரலை நெகிழ்ந்து உருகி ஒலித்தது. நீ எதுக்கு இந்த கல்யாணத்தை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னை விட உன்னை தான் அதிகமா நம்புறேன். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு நம்பி தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்க நீ. அந்த நம்பிக்கைய நான் என்னைக்கும் உடைக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் ஏன்னு கூட கேட்காம சரின்னு சொல்லிடுவேன். ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நம்புறேன்னா நீ எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும்னு நம்புறேன். போதுமா, வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் அவள். அவள் சொல்லி முடிக்க தாவி அவளை அணைத்து கொண்டான் மகள். கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது. ஐ லவ் யூ கண்ணம்மா. லவ் யூ சோ மச் டி. நான் ரொம்ப ரொம்ப லக்கி இல்லை கண்ணம்மா. இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருப்பல்ல என்றான் உணர்ச்சி மிகுந்த குரலில் தொண்டை அடைக்க. நீயா என்னை போடின்னு விரட்டினா கூட போக மாட்டேன். போதுமா, இப்பதான் கல்யாணமே பண்ணிக்க போறோமே, இன்னும் என்னடா ஆயுசுக்கும் நீ எப்ப போன்னு கெஞ்சினாலும் உன்னை விட போறதா இல்ல என்றாள் சிரிப்போடு அவள். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு தடவை என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். அதுக்கு நீ ஒரு தடவை கூட நான் என் அப்பா முகத்தை பார்த்ததில்ல. அது பெருசா தெரிஞ்சது ஸ்கூல் போனப்பதான். எல்லாரும் அப்பா கையை பிடிச்சிட்டு வரும்போது, அப்பா கூட விளையாடும் போது, ரேங்க் கார்டில் சைன் பண்ணும்போது யாராச்சும் நிஜமாவே நீ ஒரு தடவை கூட உங்க அப்பாவை பார்த்தது இல்லையான்னு கேட்கும்போது, ஏன் போட்டோவில் கூட பார்த்தது இல்லையான்னு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாத்தா இருந்த வரைக்கும் அது பெருசா தெரியல. ஆனா அவர் இல்லாதப்ப ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் நீ வந்த. என் தாத்தாக்கு அப்புறம் அந்த பாசமும் பாதுகாப்பும் உன்கிட்ட இருந்துதான் கிடைச்சது. தடவை பார்த்தப்பவே நான் எவ்வளவு செக்யூர்டா ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நீ பக்கத்துல இருந்தா இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதான் நான் உன்கிட்ட விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன்டா, முழு உரிமையோட உனக்கு அந்த பாசத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும்னு. அதுக்கு தாண்டா இந்த கல்யாணம் என்றான் விளக்கம் போல் அவன். ஏதோ ஒரு மூலையில் அவன் மனதில் எங்கே அவள் தன்னை பிரிந்து விடுவாளோ என மசமசவென அரைத்து கொண்டிருந்த இனம் புரியாத உணர்வும் அதற்கு ஒரு காரணம். ஆஹா, அப்படியா, நம்புற மாதிரி இல்லையே என்றாள் கேலி ஐயாள். நம்புடி கண்ணம்மா, இப்படி யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறோமேனு உனக்கு எதுவும் கஷ்டமா இருந்தா சொல்லுடா. வேண்டாம் என்றான். அவளையும் யோசித்து, இது ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே, இதுக்கப்புறம் 2 வீட்டு சம்மதத்தோட ஊரெல்லாம் கூட்டி பந்தல் போட்டு மேளம் கொட்டி தாலி கட்டிக்கலாம், சரிதானே என்றாள் கேலி சிரிப்போடு அவனின் தாடையை பற்றி ஆட்டியபடியே அவள். சரிதான் என்றான் அவனும் சிரிப்போடு. அடுத்து மாலை மட்டும் ஆட்சி பதிவு திருமணமும் செய்து கொண்டனர். அன்று கல்யாண பரிசாக அவன் வாங்கி தந்ததுதான் இப்போது ஜெகன் மூலம் கல்யாணத்துக்கு அவன் அவளுக்கு கொடுத்து அனுப்பிய புடவை. ஊரறிய திருமணத்தின் போது வாங்கிக் கொள்கிறேன் என அவள் சொல்லிவிட அதை தன்னுடன் அந்த புடவையை வைத்து கொண்டான் மகள். இப்போது கூட அவள் அந்த புடவையை மறந்து விட்டாளே என்ற வருத்தம் அவனுக்கு இருக்கத்தான் செய்தது. அவன் சொல்லி முடித்து அவள் முகம் பார்க்க கண்களில் தழும்பிய கண்ணீரும் முகத்தில் பரவிய வலியும் இதழ்களின் ஓரத்தில் துளிர்ந்த விரக்தி புன்னகையுமாய் அமர்ந்திருந்தாள் அவள். கண்ணம்மா, என்னடா என்றான் அவன் பரிவாய் வாஞ்சியாய் தேக்கி வைத்த குரலில். பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவள். நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதுல கொஞ்சம் கூட நீ என் மேல வைக்கல இல்ல. இப்போ கூட நீ ஏதோ கோபத்துல அன்னைக்கு என் கழுத்துல தாலியை கட்டிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. ஆனா எனக்கு தான் அது எதுவுமே தெரியல. எப்பவும் நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன் பாரு. நான் உன் மேல வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் இப்படி தூள் தூளாக உடைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல என்றவள் கண்களில் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டாள். கண்ணம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரே ஒரு தடவை எனக்கு பேச வாய்ப்பு குடுடி என்றான் மன்றாடலுடன் அவன்.
போதும் மகிழன் சார், உங்களை நம்பின யாழினி என்னைக்கோ செத்து போயிட்டா. இனிமே உங்க மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை வராது. நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அதனால வீண் முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நான் பொண்டாட்டியா உங்க கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணீங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன், உங்க பொண்டாட்டியா இருக்கேன். ஆனா என்னைக்குமே என் மனசால உங்களை புருஷனாவும் ஏத்துக்க மாட்டேன். இனிமே எந்த விஷயத்தையும் ஒரு துளி கூட உங்களை நம்பவும் மாட்டேன். உங்க மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிட்டீங்க மகிழன் சார். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் கையெடுத்து கும்பிட்டு அவள். இனி அவன் என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மகிழன் அமைதியாக மருத்துவமனையை நோக்கி காரை செலுத்தினான். அங்கும் அவள் அமைதியாகவே எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஊசியை போட்டுக்கொள்ள அவனுக்கு ஏமாற்றம்தான். ஆனால் அவன் அறியாமல் யாழ் செவிலியரை தனியாக அழைத்து அவன் காயத்திற்கு மருந்து போட சொன்னது அவனுக்கு தெரியாமல் தான் போனது. தான் சொன்னதாய் சொல்ல வேண்டாம் என அவள் கேட்டுக்கொள்ள அந்த செவிலியரும் தானாகவே கேட்பதை போல காட்டிக்கொண்டார். மருத்துவமனையில் இருந்து கிளம்பி மீண்டும் வீட்டுக்கு வரும் வரை இருவரிடமும் பெருத்த அமைதியை காணப்பட்டது. கார் நின்றதும் அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேகமாக இறங்கி வீட்டுக்குள் சென்று விட்டாள். அவன் தான் மறுபடியும் அவளை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் தலையை பீத்து கொண்டு காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தான். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.